மஞ்சள் இதை பற்றி தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். தினம்தோறும் நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய முக்கியமான சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, நிறைந்த மருத்துவ குணங்கள். குழந்தை பருவத்திலேருந்து இப்போ ஏதாவது ஒரு தொற்று கிருமிகள் நமக்கு பரவுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம மஞ்சளை பயன்படுத்துவோம். ஸோ பெண்களுக்கும் மஞ்சளுக்கும் இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். மஞ்சள் கற்பம் அப்படின்றது இதில் முக்கியமாக இந்த கருமஞ்சள் அப்படின்ற ஒரு மஞ்சள் ரீதியாக இப்போ டைஜஷன் இருக்குது, ஹெட்ஏக் ஒற்றை தலைவலி இருக்கலாம், சைனசைட்டிஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு சரி செய்கிறதுக்கு நமக்கு மஞ்சள் பயன்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ இந்த மஞ்சள் கற்பம் பொதுவாக சருமத்தில் பிரச்சனைகள் இருந்தாலோ வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மஞ்சள் இதனோட மருத்துவ குணங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை எப்படி நம்ம மருத்துவ ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. ஸோ மஞ்சள் இதை பற்றி தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். தினம்தோறும் நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய முக்கியமான சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ குழந்தை பருவத்திலேருந்து இப்போ ஏதாவது ஒரு தொற்று கிருமிகள் நமக்கு பரவுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம மஞ்சளை பயன்படுத்துவோம். ஸோ பெண்களுக்கும் மஞ்சளுக்கும் இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படின்னு சொல்கிறது ஒரு பிணைப்பு. ஸோ நமக்கு உடல்ல ரீதியாக சரும ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக மஞ்சள் நமக்கு இருக்குது. சரிங்க, இந்த மஞ்சள் மருத்துவம் அப்படின்னா என்ன, இந்த மஞ்சளை எப்படி பயன்படுத்தலாம், முக்கியமாக இதை காயக்கற்ப முறைப்படி எப்படி பயன்படுத்தலாம், மஞ்சள் கற்பம் அப்படின்றது. இதில் முக்கியமாக இந்த கருமஞ்சள் அப்படின்ற ஒரு மஞ்சள் வகை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. கக்குமீன் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ கருமஞ்சளை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிறது. நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பதற்கு கருமஞ்சள் பயன்படுது. ஸோ பூஜை அறைகள்லேயும் சரி, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஸோ பணப்பெட்டிகள்லேயும் சரி, இதை நம்ம ஒரு துணியில் முடிஞ்சு வைக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு வெளியில் போயிட்டு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு வர்றதுக்கு கருமஞ்சள் பயன்படுது. உடல் ரீதியாக இப்போ டைஜஷன் இருக்குது, ஹெட்ஏக் ஒற்றை தலைவலி இருக்கலாம், சைனசைட்டிஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு, இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு மஞ்சள் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. இந்த மஞ்சள் கற்பம் அப்படின்னு சொல்கிறது என்ன, இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக மஞ்சள் கற்பம் நிறைய வகைகளில் நம்ம அந்த மருந்தை செய்யலாம். சித்த மருத்துவத்தில் ஒரே மருந்தை பல வகைகளில் நம்ம செய்யலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மஞ்சள் கற்பம் சொல்கிறதும் நிறைய வகைகளில் செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி செய்யலான்றதை நான் சொல்கிறேன். இதற்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மஞ்சள் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த விரலி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அது ஸோ அதனோட பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ விரலி மஞ்சள் பொடி இருக்குது. ஸோ இதனோட நம்ம என்ன பண்ணோம்னா கரிசலாங்கண்ணி, ஸோ கரிசலாங்கண்ணி சாறு எடுக்கணும். சாறு எடுத்து மஞ்சளில் விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடணும். ஸோ இது வெயிலில் வச்சு உலர்த்தி எடுத்த பிறகு இந்த பொடியை நம்ம எடுத்துகிட்டு பயன்படுத்தணும். ஸோ இதை நம்ம ரெகுலராக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட 2 கிராம், 2 கிராம் அளவுக்கு எடுத்து தேன் விட்டு கலந்து இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மஞ்சள் கற்பத்தை பயன்படுத்தலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாமா, தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இதுக்கு நம்ம தேன் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, தேனுக்கு பதில் நெய் அல்லது வெந்நீரில் கலந்து இதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு மஞ்சள் பயன்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ இந்த மஞ்சள் கற்பம் பொதுவாக சருமத்தில் பிரச்சனைகள் இருந்தாலோ, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு மஞ்சள் கற்பம் பயன்படுது. ஸோ இதனோட பார்த்தோம்னா இதில் மூட்டு வலிகள் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மஞ்சள் பொடியை வெந்நீர் விட்டு கலந்து இதனோட கொஞ்சம் அஸ்வகந்தா, அமுக்குரா பொடி சேர்த்து நல்லா கலந்துடணும். மஞ்சள் பொடியோட இந்த அஸ்வகந்தா பொடி சேர்த்து நல்லா வெந்நீர் விட்டு கலந்து மூட்டு வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பருத்து போடலாம். ஸோ அதிகமான வீக்கம் இருக்குது, ஒரு ரெட்னஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ சிவந்த தன்மை
இது நமக்கு சரியாகணும் அப்படின்னாலும் மூட்டுக்களில் பற்று போடுவதற்கு இந்த மஞ்சளும் அஸ்வகந்தாவும் நமக்கு பயன்படுது. ஸோ பொதுவாகவே மஞ்சளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ பொதுவாக எந்த வகையான நுண்கிருமிகளோட தாக்கம் நம்ம உடலில் இருந்தாலும் அதை அழிப்பதற்கு மஞ்சள் மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது. இதுலேயுமே முக்கியமாக பார்த்தோம்னா மரமஞ்சள் அப்படின்ற ஒரு வகை இருக்குது. இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. ஸோ மரமஞ்சள் அப்படின்னு சொல்கிறது மஞ்சளோட ஒரு வகை, கொடி வகையை சேர்ந்தது, கொஞ்சம் கட்டை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மரமஞ்சள் குடிநீராக நம்ம குடிக்கலாம். ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரமஞ்சள் குடிநீர். ஸோ இந்த மரமஞ்சள் குடிநீரை நம்ம பயன்படுத்தும் போது உடலில் நிறைய ஆற்றல் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ வாதம் சம்மந்தப்பட்ட வலிகளோ, தோல் சம்மந்தப்பட்ட வலிகளோ, இதை நமக்கு சரி செய்கிறதுக்கு மஞ்சள் குடிநீர் பயன்படுது. இந்த மரமஞ்சள் குடிநீரை இதனோடு சேர்த்து மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, லவங்கப்பட்டை, கிராம்பு, இத்தனை மூலிகைகளும் சேர்த்துருக்கு. இதை நம்ம குடிநீராக ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலிகள் குறையிறதுக்கு நமக்கு இந்த மரமஞ்சள் குடிநீர் பயன்படுது. ஸோ தினந்தோறும் குளியலுக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சள் இதை எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான உடல் வலி இருக்குது, உடல் சோர்வு இருக்குது, இதை நமக்கு சரி செய்கிறதுக்கு நமக்கு மரமஞ்சள் குடிநீரோட இதுவும் சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்டர்னலாக அந்த கஸ்தூரி மஞ்சளும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம குளியல் பொடி எல்லாத்துலேயுமே சேருது. சருமம் பொலிவாக இருப்பதற்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் நமக்கு பயன்படுது. ஸோ முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு மாதிரி பிரச்சனை, இல்லை அடிக்கடி எனக்கு பிம்பிள்ஸ் வருது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு கஸ்தூரி மஞ்சள் பயன்படுது. இதை ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஃபேஸில் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இதை தேங்காய் எண்ணெயோடையோ இல்லை விளக்கெண்ணெயோட கலந்து அடிப்பட்ட வீக்கங்கள், கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்பு, இதற்கு எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இத்தனை வருடங்களாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, வாதம் சம்பந்தப்பட்ட வலிகள், இதை குறைப்பதற்கு நமக்கு மரமஞ்சள் குடிநீர் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் பல வருஷங்களாக கொடுத்துட்ருக்குறோம். நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. ஸோ மஞ்சள் அப்படின்னு சொல்கிறது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகை. சில ஹோம் ரெமடிஸ் மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.